தீபாவளி கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடித்ததில் சுற்றி இருந்த 22 பேர் படுகாயமடைந்தனர். அதிகாலை 12:15 மணிக்கு தீபாவளியை முன்னிட்டு கூலிமில் உள்ள பாயா பசார் சாலையில் வான வேடிக்கைகள் கொளுத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து வான வேடிக்கைகள் வெடித்ததில் நள்ளிரவு 12:45 மணிக்கு பட்டாசு தரையிலேயே வெடித்ததில் சுற்றி இருந்த பொதுமக்களில் 22 பேர் காயம் அடைந்ததாக கூலி மாவட்ட காவல்துறை தலைவர் ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். சம்பவத்தில் 22 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், படுகாயத்துடன் அவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஜுல்கிஃப்லி அசீசான் கூறினார். பட்டாசை பொது வெளிகளில் வெடிக்க எந்தவொரு முன் அனுமதியும் பெறவில்லை என்றும், பட்டாசுகளை வெடித்த தரப்பினர் சம்பவ இடத்தில் இல்லை என்பதால் அவர்களை காவல்துறையினர் தேடி வருவதாகவும், மக்கள் கூடும் பொது இடங்களில் பட்டாசுகளை வெடிக்க எந்தவொரு அனுமதியும் காவல்துறை வழங்கவில்லை என்றும் ஜுல்கிஃப்லி அசீசான் கூறினார். பாதிக்கப்பட்ட 22 பேரும் கூலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். ஆடவர் ஒருவர் இரும்பு கம்பியால் வாகனத்தையும் அதன் ஓட்டுநரையும் தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட ஆடவரை காவல்துறையினர் நேற்று இரவு கைது செய்ததாக கூச்சிங் மாவட்ட காவல்துறை தலைவர் அலெக்சான் நாகா ஷாம்பு தெரிவித்தார். காலை 8:16 மணிக்கு ஜலான் லக்ஷ்மணா செங் போ சாலையில் 32 வயது ஆடவர் அபாயகரமாக வாகனத்தை செலுத்தி மற்றொரு வாகனத்தை உரசியதாக நம்பப்படுகிறது. இதனால் இரு வாகன ஓட்டிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், 32 வயது ஆடவர் இரும்பு கம்பியை கொண்டு வாகனத்தையும் 47 வயது ஆடவரையும் தாக்கியதாக நம்பப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளான மற்றொரு வாகன ஓட்டியான 47 வயது ஆடவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இரவு 11:50 மணிக்கு கராச்சியில் உள்ள ஒரு வாகனம் நிறுத்தும் இடத்தில் 32 வயது ஆடவரை கைது செய்ததாக அலெக்சான் நாகா சாபு தெரிவித்தார். சபாவின் 17வது சட்டமன்ற தேர்தலில் பாஸ் கட்சி குறைந்தபட்சம் 12 சட்டமன்றங்களில் போட்டியிடும் என்று பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் நிக் அமார் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி பெர்சாத்துவுடன் இணைந்து சபா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்று நிக் அமார் அப்துல்லா உறுதிப்படுத்தினார். பரிகாத்தான் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும், ஆனால் பாஸ் கட்சி குறைந்தபட்சம் 12 சட்டமன்ற இடங்களில் போட்டியிடும் என்றும் அவர் கூறினார். தேர்தல் ஆணையம் நவம்பர் 15ஆம் தேதி சபா சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்றும், நவம்பர் 25ஆம் தேதி முன்கூட்டியே வாக்குப்பதிவுகளும், 29ஆம் தேதி தேர்தல் என்றும் அறிவித்துள்ளது. பரிகாத்தான் கூட்டணியில் பாஸ், பர்சாத்து, கராகான் ஆகிய கட்சிகள் தேர்தலில் போட்டியிடும் என்றும், ஒற்றுமை கூட்டணியில் PKR, DAP, அம்னோ, மாசிசா ஆகிய கட்சிகள் போட்டியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக் தொடர்புடைய 2.3 பில்லியன் 1MDB பண மோசடி வழக்கின் விசாரணை நாளை முதல் 9 நாட்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 50 அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில் நாளை முதல் 1MDB தலைமை நிர்வாகிகளின் சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று நஜீப்பின் தலைமை வழக்கறிஞர் முகமது ஷஃபி அப்துல்லா தெரிவித்தார். நஜீப்பிற்கு எதிரான அரசு தரப்பின் 50 சாட்சிகளை விசாரிக்க 293 நாட்கள் ஆகியதாகவும், தற்போது 1MDB தலைமைகளின் 9 நாட்கள் விசாரணை மேற்கொள்ளவிருப்பதால் இத்துடன் சாட்சிகளின் விசாரணைகள் முடிவுக்கு வரும் என தாம் நம்புவதாகவும் முகமது ஷஃபி அப்துல்லா கூறினார். நஜீப் மீது 1MDB நிதியிலிருந்து 2.3 பில்லியன் மோசடி செய்ததாக 4 குற்றச்சாட்டுகளும், பண மோசடி புரிந்ததாக 21 குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டன. மேலும் பதவியை தவறாக பயன்படுத்தியதால் மேலதிக விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சாட்சிகளின் விசாரணைகள் முழுமையாக நடத்தப்பட்ட பின்னரே மாமன்னர் நஜீப்பிற்கு வழங்கிய பொது மன்னிப்பு அமலுக்கு வரும் என்று நஜீப்பின் தலைமை வழக்கறிஞர் முகமது ஷஃபி அப்துல்லா கூறினார். பண்டார் உத்தமா இடைநிலைப் பள்ளியில் கொலை செய்யப்பட்ட 16 வயது மாணவியான யாப் ஷிங் குவேன் எனும் மாணவியின் இறுதி ஊர்வலம் இன்று தலைநகரில் நடைபெற்றது. அவரின் இறுதி ஊர்வலத்தில் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினார். பள்ளிகளில் கைப்பந்து விளையாட்டாளராக மிளிர்ந்த யாப் ஷிங் ஷுவன் என்பதால் தேசிய கைப்பந்து அணியின் ஜெர்சியை அவரின் உடலில் போர்த்தி ஹன்னா இயோ அஞ்சலி செலுத்தினார். கொலை செய்யப்பட்ட 16 வயது மாணவியின் இறுதி ஊர்வலத்தில் பண்டார் உத்தமா இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அவரின் உடல் ஷா ஆலாமில் உள்ள நிர்வாணா மயானத்தில் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக பல சமூக தலைவர்களும், கல்வியாளர்களும் அவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பினாங்கில் உள்ள ராஜாஜி தமிழ் பள்ளிக்கு புதிய நிலம் வழங்கப்பட்டிருப்பதாக பினாங்கு முதலமைச்சர் சவுகோன்யோ தெரிவித்துள்ளார். மேலும் ராஜாஜி தமிழ் பள்ளி நவீன முறையில் கட்டப்படும் என்று அவர் உறுதி அளித்தார்.
கோயில் நிலத்தில் இருந்து வந்த ராஜாஜி தமிழ் பள்ளி இப்போது முழுமையாக சொந்த நிலத்தில் மாற்றி அமைக்கப்படும் என்றும், இதுகுறித்து பள்ளி மேலாளர் வாரியம் பள்ளி நிர்வாகத்துடன் முழுமையாக சந்திப்புகளை நடத்தியதாகவும் சவுக்கோனியோ தெரிவித்தார். இந்த நிலம் பள்ளி மேலாளர் வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும், மாநில அரசின் உதவியுடன் மாநில கல்வி இலாகா ராஜாஜி தமிழ் பள்ளிக்கான புதிய கட்டிடம் கட்டப்படும் என்றும், இது விரைந்து மேற்கொள்ள பினாங்கு மாநில அரசு ஆதரவளிக்கும் என்றும் சவுக்கோனியோ நம்பிக்கை அளித்தார். இந்த புதிய கட்டிடம் அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கும் என்றும், இதற்காக தமிழ் பள்ளி நிர்வாகம் எந்த ஒரு தரப்பிடம் இருந்தும் நிதி கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டாம் என்றும், நிலமும் புதிய கட்டிடமும் கட்டுவதற்கான செலவினங்களுக்கும் மாநில அரசின் பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.